சுவையான மீன் கட்லட் வந்து நம்ம கம்மியான ஆயில்லையே எப்படி நம்ம ஈஸியாக செய்கிறேன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ 2 பெரிய இதுதான் கீரி மீன் சாலை. உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியாது. இதை வந்து இப்போ மஞ்சளும் உப்பும் போட்டு நான் ஏற்கனவே கழுவி வச்சுருக்கிறேன். இதை வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு மறுபடியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மீனை மஞ்சளும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து முள்ளெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம், க்ளீன் பண்ணி. இப்போ வந்து நம்ம மீன் கட்லட் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் முள் இல்லாத மீனை வந்து நான் முதல்ல எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா அந்த மீனை வந்து அவிச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன்ல, அதை வந்து முள் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து இந்த பவுலில் முதல்ல போட்டுக்கலாம். இதை முதல்ல ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் 4 உருளைக்கிழங்கு. அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் இதோட. அப்புறம் 5 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன், 5 பச்சை மிளகா. அது வந்து அதையும் இதோட கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 பல்லாரி வெங்காயம், மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லி இலை, ஒரு கொத்து மல்லி இலை. உங்களுக்கு புதினா இலை எக்ஸ்ட்ரா இருந்தால் தேவைப்பட்டால் அதையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட புதினா இலை இல்லை, கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு, அதோட மல்லி இலையோடு சேர்த்து போட்டிருக்கேன். அப்புறம் இது கூடவே வந்து இது 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, நல்லா வாசனையாக இருக்கும் இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள், சில்லி பவுடர், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்ல கெட்டித்தன்மையாகவும் இருக்கும், முறுமுறுப்பாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கட்லெட்டு இது விரவுறதுக்கு வந்து தேவையான அளவு சால்ட்டு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு முட்டையை உடச்சி வச்சுருக்குறோம். அது வந்து எப்போவுமே தனி பவுலில் உடச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதோட ஆட் பண்ணுங்கள். ஏன்னா திடீர்னு கெட்டு போயிருக்கக்கூடாது. அதனால வந்து எப்போவுமே தனியாக உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இதோட ஆட் பண்ணிக்கணும். இது இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம ஒன்று போல் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை வந்து அதையும் சேர்த்து நம்ம விரவிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட்லெட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மீன் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நல்லா விரவி வச்சாச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறுனா வந்து இதோட மசாலாவெல்லாம் நல்லா உருளைக்கிழங்குலாம் ஆட் ஆகி அந்த மீன்லேயும் ஆட் ஆகி நல்லா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி கையை நல்லா கழுவிக்கிறணும். சுத்தமாக நல்லா கழுவிக்கிட்டு இப்படி வடை மாதிரி இப்படி தட்டி இப்படி ஒரு பிளேட்டில் வச்சுக்க வேண்டியதான். இது வந்து நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில். இப்போ வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் இப்படி இது பண்ணி விட்டுட்டு ஓரத்தை வந்து இப்படி அமுக்கி விடணும். அப்போ தான் அதில் வெடிப்பு எதுவும் இருந்துச்சுன்னா அது உடையாமல் வரும். அதை அப்படி அமுக்கி விட்டுட்டிங்கன்னா இந்த கட்லெட் வந்து உடையாமல் வரும். சரியா? இப்படி உருண்டை பிடிச்சி இந்த உருண்டையை எடுத்து இப்படி நான் வச்சு இதை வந்து இப்படி ஒரு இப்படி அமுத்தினோன்னு இதில் வெடிப்பு வரும். இதை வந்து இப்படி ஓரங்களெல்லாம் உடனே இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா இந்த வெடிப்பு வந்து இதாகிடும், அமுங்கிடும். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து தட்டில் வச்சுட்டு நீங்கள் பொரிக்க ஆரம்பிக்கலாம். இந்த இப்படி வரிசையாக நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பொரிக்கும்போது. இப்போ வந்து கட்லெட்டை நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க தோசைக்கல்லில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம்.
இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சாச்சு. தோசைக்கல் வந்து ஹீட் ஆகிட்டு இதில் வந்து ஆயிலை வந்து ஆட் பண்ண வேண்டியதான். ஆயில் நல்லா காயட்டு. பொரிக்கும் போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து முழுமையாக வெளிப்பக்கமும் வந்து உள்பக்கமும் வேகும். இல்லைன்னா வெளிப்பக்கம் வந்து கருகி போய் உள்பக்கம் வேகாமல் இருக்கும். அதனால் எப்போ இருந்தாலும் மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சு இது பண்ணால் கருகிரும், உள்ளே வேகாது. இப்போ நல்லா பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். முதல்ல நடுவில் உள்ளதை திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா நடுவில் உள்ளது வந்து கொஞ்சம் குயிக்காக வேகும். சரிங்களா? ஓரங்காலை விட நடுவில் உள்ளது வந்து கொஞ்சம் குயிக்காக வெந்துடும். இப்போ நம்ம ஃபுல்லாக திருப்பி போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம நல்லா திருப்பி போட்டாச்சு எல்லா கட்லெட்டையும். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்டியான மீன் கட்லெட் தயாராகிட்டு இனிமேல் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். இப்போ சுவையான மீன் கட்லெட் ரொம்ப டேஸ்டியாக தயாராகிட்டு கம்மியான ஆயில்லையே மீன் கட்லெட் போட்டாச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ கட்லெட் எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா உள்ளே நல்லா வெந்திருக்கு. ஆனியன்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கெவின் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.